நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கோயம்புத்தூர் குடிசியாவில் நடந்த அக்ரி எக்ஸ்போ 2024 அதாவது விவசாய கண்காட்சி 2024 பற்றி தான் பார்க்க போகிறாங்க. இந்த விவசாய கண்காட்சி ஜூலை 11 - 15 வரைக்கும் நடக்க இருக்குதுங்க. இந்த விவசாய கண்காட்சியில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பண்ணை கருவிகள், மாடி தோட்டத்துக்கு தேவையான விதைகள், உரங்கள், கலைக்கருவிகள், டிராக்டர்கள், கலப்பைகள், அறுவடை இயந்திரங்கள், மோட்டார்கள், சொட்டு நீர் பாசன உபகரணங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், நாற்றுகள், கால்நடை வளர்ப்பு, இப்படி பல்வேறு துறை சார்ந்த பொருட்களை காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருட மோட்டார்களை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கு தேவையான மோட்டார்கள் இருந்து விவசாயத்துக்கு தேவையான மோட்டார்கள் வரைக்கும் எல்லா வகையான மோட்டார்களையும் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. மேலும் மோட்டார்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. மோட்டார்களில் சப்மர்சிபிள் மோட்டார், நார்மல் மோட்டாரு, கம்ப்ரஸர் மோட்டார்ஸு, அதுபோக பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய மோட்டார்கள், அதேமாதிரி ஸ்டார்டரில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் மூலம் இயக்கக்கூடிய ஸ்டார்டர்கள், இப்படி பல்வேறு வகையான மோட்டார்களையும் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த வருடம் புதுசாக சிறப்பாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டர் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளோட்டர் பார்த்திங்கன்னா மோட்டார்களில் நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது நார்மலாக சேற்றுக்குள்ளே சிக்கிக்கு. ஸோ அந்த மாதிரி சேற்றுக்குள்ளே சிக்கும்போது நாட்பட பார்த்திங்கன்னா துருப்பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர்க்கிறதுக்காக மோட்டார்கள் ஒரு மிதவை அமைப்பாக இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பலூன் மாதிரிக்கு. பாசனத்துக்கு தேவையான பைப்ஸில் எல்லா வகையான பைப்பையும் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. பிவிசி பைப்பு, ஹெச்டிபி பைப்ஸு, ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா லேட்ரல்ஸு, அந்த லேட்ரல் கூட ஃபிட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வால்வ்ஸு, வாசர்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பாசனத்துக்கு தேவையான பொருளையும் வச்சுருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா நமக்கு சாண்ட் ஃபில்ட்ரு, டிஸ்க் ஃபில்ட்ரு, ஸோ அது போக பார்த்திங்கன்னா ரெயின் கன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ரெயின் கன்னையும் வச்சுருக்காங்க. அடுத்ததான் மொபிடெக் நிறுவனத்துடைய தானியங்கி சொட்டு நீர் முறைகள், அதோடைய அமைப்பு முறைகளில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அது எப்படி இயங்குது, அதோடைய கருவிகள் எப்படி ஒர்க் ஆகுது, அதையும் நமக்கு விரிவாக சொன்னாங்க. இந்த பைப்புகள் தவிர கேட் வால்வு, வெஞ்சுரி, நம்முடைய ஃபில்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தானியங்கி ஃபில்டர், அதாவது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணக்கூடிய ஃபில்டரையும் வச்சுருக்காங்க. அந்த டைம் ஆகும்போது நம்முடைய ஃபில்டரை க்ளீன் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டரை க்ளீன் பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி பைப்புகள், மோட்டார்கள் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்திருந்தாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்கேஜிங் கம்பெனிஸ் வந்திருந்தாங்க. அவங்களுடைய மெஷின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா டைரி, அதாவது பால் சம்மந்தமான பிரிவுகளுக்கெல்லாம் நிறையா கம்பெனிஸ் வந்து வந்திருந்தாங்க. தானியங்கு முறையில் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து உரத்தை வந்து தெளிக்கிறதுக்காகவும் அதே மாதிரிக்கு வந்து பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறதுக்காக வந்து ட்ரோன் முறைகள் வந்து எப்படி வந்து நமக்கு பயன்படுது, அது ட்ரோன்கள் மூலிமா எப்படி நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து உரங்கள் கொடுக்கலாம், அதையும் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய கலைக்கருவிகள் வந்துருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி தெளிக்கக்கூடிய ஸ்ப்ரேயர்ஸ் வந்து நிறையா வந்திருந்தாங்க. போன வருடங்களில் பார்த்திங்கன்னா தானியங்கு ஸ்ப்ரேயரில் நமக்கு வந்து அந்த ட்ரோன் மட்டும் தான் வந்திருந்தாங்க. இந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ரோபோட் மாடல் நிறைய வந்திருந்தது. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தோட்டத்தில் போயிட்டு களை எடுக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெர்டிலைசர் அதாவது மருந்துகள் வந்து தெளிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கருவிகள் கொண்டு வந்திருந்தாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா வந்து களைகளை கட்டுப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன கருவிகள், மரம் வெட்டக்கூடிய கருவிகள், குழி எடுக்கக்கூடிய கருவிகள், இந்த மாதிரிக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க. பவர் வீடரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நிறைய விதமான பவர் வீடரை கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிறையா யுக்திகளை கையாண்டு ஒவ்வொன்றும் எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம், பல்வேறு விதங்களில் எப்படி வந்து பயன்படுத்தலாம், உழவுகளுக்காகவும் களை எடுக்கிறதுக்காகவும் அல்லது பார்த்திங்கன்னா வந்து அறுவடை செய்கிறதுக்காக வந்து எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு பொருளை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்து மாடுகளில் தீவனத்தை கட் பண்ணுறதுக்கான கட்டர்ஸில் வச்சுருக்காங்க. மாடுகளில் விற்பனைக்காகவும் அதே மாதிரி பல்வேறு விதமான மாடுகள் இருக்கிறத தெரியப்படுத்தும் விதமாக வந்து ரதி, கிர்ரு, சாகிவால், காங்கை இன மாடுகளை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. மாடுகளை தவிர ஆடுகளையும் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை ஆரிஜினாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடு. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 140 கிலோ பக்கத்தில் வரும். ஸோ இதையும் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு விதமான ஆடுகள் வகைகளை அதை எப்படி வந்து பண்ணை அமைக்கலாம், அதாவது நமக்கு ஆடு பண்ணை வந்து அமைக்கும்போது இப்படியெல்லாம் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு வச்சுருந்தாங்க. அடுத்த சூரிய கூடாரம் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து பயன்படுது, அதை எப்படி நம்ம வந்து அமைக்கலாம், அதுக்கான மானிய முறைகள் எப்படி, நம்முடைய சோலார் பம்புகள் அமைக்கும்போது மானியம் எவ்வளோ தர்றாங்க, சோலார் பம்புகள் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விதமான டெமான்ஸ்ட்ரேஷனை அங்கே காமிச்சாங்க. அடுத்த பார்த்தா வண்ண மீன்கள் நிறையா வந்திருந்தது. இந்த வண்ண மீன்களை அங்கே விற்பனை பண்ணாங்க.
கால்நடை வளர்ப்பு கருவிகள் தவிர நிறையா புது வகையான ரகங்கள் என்னென்ன வந்திருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வாழைகளில் என்னென்ன ரகங்கள் வந்திருக்குது அந்த மாதிரிக்கு வந்து காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அடுத்த தென்னை நாட்டுக்கு நடவு பண்ணுறது காய்களை அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னென்ன முறைகளை நம்ம கையாளலாம், எப்படியெல்லாம் வந்து தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறது, அது தவிர பார்த்திங்கன்னா என்னென்ன உரங்கள் வைக்கலாம், எந்த மாதிரியான களையெடுப்பு முறைகளை வந்து கையாளலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய தொழில்நுட்பங்களை வந்து விளக்கி கூறிக்கிட்டு இருந்தாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா தென்னைக்கு தேவையான இடுபொருள்கள், இயற்கை உரங்களையும் வந்து அங்கே விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த வீட்டிலேயே விவசாயம் செய்ய விருப்பமுள்ளவர்களுக்காக பார்த்திங்கன்னா வந்து நிறையா விதைகளை வந்து விற்பனை பண்ணாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து கீரை வகைகளில் அரைக்கீரை, சிறுகீரை, கொத்தவரை, புளிச்சங்கீரை, கொடித்தம்பட்டை, அகத்தி இந்த மாதிரி எல்லா வகையான கீரை வகைகள், செடி வகைகளுக்கான விதைகளை வந்து அங்கே விற்பனை பண்ணாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா வந்து பூச்செடி விதைகள், அதுக்கான உரங்கள், மாடி தோட்டத்துக்கு தேவையான க்ரோபேக்ஸ் அதாவது அந்த பைகள், மீன் அமிலம், பஞ்சகாவியம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடுபொருளையும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா கம்பி வேலிகள், தென்னை நார் கழிவுகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் வந்து அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. பண்ணை கருவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் தானியங்கி முறையில் இயங்கக்கூடிய நிறையா பண்ணை கருவிகளை வந்து அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மருந்து தெளிக்கிறது, களை எடுக்கிறது இந்த மாதிரி நிறையா பணிகளுக்கு வந்து பயன்படுன்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்ன விவசாய கருவிகள், ஜென்ரேட்டர்ஸு, சின்ன சின்ன வீடர்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரிக்கு அறுவடை இயந்திரங்கள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா வந்து கலப்பைகள், ரொட்டாவேட்டர்லேயே வந்து நிறைய சைஸில், அறுவடை இயந்திரங்களே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்த குறைந்த செலவில் ஒரு பைக் வடிவில் தயாரிச்சிருக்கிற ஒரு உழவு கருவிகளை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா வந்து ஒரு 79,000 இந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
டிராக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ், மஹேந்திரா, குபாட்டோ, சோலிஸு, கேப்டன் இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்திருந்தாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா நெல் அறுவடை, கரும்பு அறுவடை இந்த மாதிரி அறுவடை பண்ணக்கூடிய இயந்திரங்கள் நிறைய வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மருந்து தெளிக்கக்கூடிய இயந்திரம். நம்முடைய வயல்களில் உள்ளே போயிட்டு பெரிய அளவில் பரப்பளவு இருக்கும்போது நம்ம மருந்து தெளிக்கிறதுக்காக இந்த இயந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் விளக்கம் காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.